இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அரவிந்தா, சாமி, மித்ராவோட ஜாதகத்துக்கு ஏத்த ஜாதகம் தான் இந்த பொண்ணோட ஜாதகம். இந்த பொண்ணோட மித்ராவுக்கு கல்யாணம் நடந்தா அந்த மார்க்கண்டேய தோஷம் கொஞ்சம் குறைஞ்சு அந்த பொண்ணோட ஜாதகத்தால மித்ராவோட ஜாதகத்துக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். அவ தன்னோட புருஷனை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பா. தேவைப்பட்டா எவனோட கூட போராடி தன் புருஷனோட உயிருக்கு கவசமா இருப்பா. உடனே கல்யாணத்தை நடத்துங்க. நான் உடனே கல்யாண ஏற்பாடு பண்றேன் சாமி. இந்த கல்யாணத்தை நீங்க அவசரப்பட்டு நடத்தக்கூடாது. அந்த பொண்ணு மித்ராவை முழு மனசோட ஏத்துக்கணும், விரும்ப ஆரம்பிக்கணும். உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பொண்ணை தான் பொண்ணா நினைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பொண்ணு காலடி எடுத்து வைக்கும்போது என் குடும்பம் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்கிற உணர்வு அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டு முழு மனசோட முழுமையான சந்தோஷத்தோட இந்த கல்யாணம் நடந்தாதான் அந்த தோஷம் முழுமையா அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியில நம்ம நினைச்ச மாதிரியே லக்ஷ்மி முழு மனசோட நம்ம பையன் மேல ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுக்கு நடுவுல பார்த்த சாரதிங்கிற ஒரு நபர் வந்து மித்ராவோட ஜாதகத்தை கேட்டதும் எங்க மித்ராவுக்கு மார்க்கண்டேய தோஷம் இருக்குங்கிற விஷயம் வெளியே வந்துருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அதனால தானே பெரியம்மா அன்னைக்கே அந்த ஜாதகம் தண்ணியில போய் விழற மாதிரி நாம் எல்லாரும் பண்ணோம். அம்மா, அது நீங்க என் பையன் சொன்னான், நீங்க மித்ராவோட ஜாதகம் கேட்டீங்களாமே. அப்படியே புத்திசாலித்தனமா அவர் கையில இருந்து அந்த ஜாதகம் போற மாதிரி பண்ணோம். எப்படியோ ஒரு வழியா இப்ப எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு. ஏங்க, மித்ராக்கு கான்ஷியஸ் வந்துருச்சான்னு பாக்கலாமா? வா போய் பார்க்கலாம். மேடம், இப்ப பரவாயில்லையா? உங்க ஹஸ்பண்டுக்கு ஒன்னும் ஆகல மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து உங்க நெத்தியில குங்குமம் வச்சுட்டு போனாரு. மேடம், மேடம் பாத்து மேடம், கொஞ்சம் இருங்க. அவரு நடக்க முடியாத இருந்த நிலைமையிலயும் உங்களுக்காக நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தாரு மேடம். அப்போ அப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கும் போது கூட அவர் எனக்காக இங்க வந்திருக்காருன்னா அவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு எனக்கு புரியுது. இவ்வளவு நாளா அவர் என்னை விட்டு விலகி விலகி போறத பார்த்து நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் அவரை உடனே பார்க்கணும். ஐயோ மேடம், மேடம். மித்ரா இப்ப எப்படி இருக்கு? ஃபைன் சித்தி, நல்லா இருக்கு. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஆண்டி.
அது வந்துக்கா, மித்ரா இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது மனிஷா இருந்தா நல்லா இருக்கும். அதான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். மனிஷா, என்னைக்கு இருந்தாலும் மித்ரா உனக்கு தான் சொந்தம். நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். என்னன்னா அதான் மனிஷா வந்தாச்சுல, இப்ப நீ ஹாப்பியா? ம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? லக்ஷ்மி எப்படி இருக்கான்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன். மித்ரா, லக்ஷ்மி இங்க இருக்கிற வரைக்கும் நீ அவகிட்ட நார்மலா தான் இருக்கணும். சொல்றது புரியுதுல்ல? ஐயோ, என் தாலி. ப்ளீஸ் மறைக்காதீங்க, ப்ளீஸ். மறைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போய் நடங்க ப்ளீஸ். மறைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போங்களேன். அண்ணா, மிதிக்காம போங்க அண்ணா, ப்ளீஸ்.